Taste the Daily. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே அரசு ஆதிதிராவிடர் பள்ளி மாணவர் விடுதியில் மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சங்கர் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சங்கர், மாணவர்கள் எதற்காக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? எவ்வளவு நேரம் அந்த இடத்திற்கு அரசு அதிகாரிகள் யாரேனும் வந்தார்களா? விவரங்கள். வணக்கம் சையத். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே தர்மனூர் அரசு ஆதிதிராவிடர் நல மாணவர் விடுதி அமைந்துள்ளது. இந்த மாணவர் விடுதியில் பார்த்தீங்கன்னா 60 மாணவர்கள் தங்கி படிச்சிருந்த நிலையில தற்போது 40 மாணவர்கள் இருந்து உணவருந்தி படித்து வருகின்றனர். இந்நிலையில பார்த்தீங்கன்னா கடந்த பல மாதங்களாகவே உணவு சரிவர வழங்கவில்லை எனவும், குடிநீர் மற்றும் அங்கே வசிப்பிடம் சுற்றுப்புறம் சரியான சுகாதாரமானது இல்லை எனவும், இது குறித்து புகார் தெரிவித்தும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறி இன்று மதிய உணவு சமைத்து தயாராக இருந்தவர்கள் அந்த உணவை சாப்பிட மறுத்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து அந்த பள்ளியின் வார்டன், அந்த விடுதிக்கான வார்டனுக்கான தகவல் கொடுத்து அவரும் எதுவும் கண்டுகொள்ளவில்லை என அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. தங்களுக்கு சுத்தம் சுகாதாரமான உணவும் மற்றும் இருப்பிடம் சரியான சுகாதாரமான வசதியோடு இருக்க வேண்டும் என தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை அரசு ஆதிதிராவிடர் பள்ளி மாணவர்கள் விஷயத்தில் கோட்டை விடுகிறது என்று அவர்கள் குற்றச்சாட்டை வச்சுட்டு வர்றாங்க. மாணவர்களுக்கான அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட எல்லா வசதியுமே சரியா இருக்கான்னு பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் எதுவுமே கண்காணிக்கவில்லை எனவும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த விளம்பர மாடல் அரசியல் பார்த்தீங்கன்னா அரசு ஆதிதிராவிடர் பள்ளி மாணவர்கள் வேண்டுமென்றே புறக்கணிக்கப்படுவதாகவும் அப்பகுதி மாணவர்களுடைய பெற்றோர்கள் கடுமையான குற்றச்சாட்டு வைத்து வராங்க. சையத்.